நீங்க அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நிறைய பேர் இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் துணி புதுசா போட்டுக்கிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட காட்டும், எப்படி இருக்கு என் துணி, நல்லா இருக்கிறேன்னா, காஞ்சனா மாதிரி இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னா என் துணி இது நல்லா இருக்காடி, இது ஜிமிக்கு நல்லா இருக்கா, அந்த குமிக்கு நல்லா இருக்கா, பேசிக்கு பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு மட்டுமா பண்ணும். சாமியார் சொன்னார், வின்சென்ட் ஃபாதர், அம்மா என்ன தப்பு பண்ணுதோ அதை பிள்ளையும் பண்ணும், அப்பா என்ன பண்றானோ அதை பிள்ளையும் பண்ணும். அப்புறம் பின்னாடி கோச்சிக்காத, என் பிள்ளை என்ன மாதிரி உந்துல தானே உன்ன மாதிரி தான் இருக்கும், உங்ககிட்ட இருந்து பிறக்கிறது உன்ன மாதிரி தான் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் உன்ன மாதிரியே உன் பிள்ளைகிட்ட இருக்கும். வைக்கிறாத, உன் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவார்கள், உன்னுடைய ஜீன்ஸ். என்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா குரல் உங்களுக்கு அப்படியே இருக்கு. இப்போ எங்க அப்பனுக்கு பிறந்தவன்ல நான், இப்போ எங்க அப்பனா மாதிரி தான் இருக்கும், அப்படித்தானே இருக்கும். எனக்கா பிறந்துச்சுன்னு கேள்வி கேட்கிற அவனும் அதே கேள்வி, உன் வயிற்றுலயே பிறந்தேன் அப்படின்னு என்ன ஆச்சு. ஐயோ, அவன் தான் பாடுறான, பெத்து எடுத்தவதான் என்னையோ தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா, பெத்தவ மனசு பித்தாச்சு, இந்த பிள்ளையும் மனசு கல்லாச்சு, பெத்து எடுத்தவதான் என்னையோ தத்து கொடுத்து புட்டா. அப்படித்தான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க எல்லாம் உனக்கு பொறுக்காதாத்தா, நீ எப்படியோ அப்படித்தான். பேய் வைத்திர சம்மனஸ் பொறுக்குமா சொல்லு, நீயே சொல்ல பொறக்காது. குரங்கு கரடி குட்டி அப்படித்தான் பிறக்கும். என் பிள்ளை என்னையே உன்ன மாதிரி தான் பேசாது, உன்ன மாதிரியே திருட்டு தானே, அவங்க அப்பன மாதிரியே பண்ணுது பாரு, சொல்றல கரெக்டா. அதே அவரு அவங்க அம்மா அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தாருன்னா அதே தான் சொல்லுவார், அவங்க அம்மா காரி மாதிரியே திருட்டு புத்தி அப்படியே இருக்கு பாரு அந்த பொண்ணுக்கு, அப்படியே அந்த பட்டு புடவைக்குள்ள சொருக்கி வைக்கிறா பாரு காசை, 1000 500 நிறைய பொம்பளைங்க அழுது உட்காந்துக்கிட்டு. ஏன்னா இதெல்லாம் சீட்டு கட்டி இருக்குது, நிறைய பொம்பளைங்க சீட்டு கட்டிடுச்சு, முழுசா இருக்கணும்னு 500 1000 புடவைக்குள்ள சொருகி வச்சிருக்கு. இப்ப எடுக்கவும் வழி இல்லை, மாத்தவும் வழி, எவனையோ விட்டு இந்த மாதிரி ஆளுங்க மேல கை வச்சுட்டாண்ட. எவ்வளவு பெரிய வேதனை உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் உனக்கு இல்லைன்னா உனக்கு 500 நோட்டு கிடைக்கல பிச்சைக்காரி, இங்க இருக்கிறதெல்லாம் நிறைய 100 மாத்திட்டு 500 கரெக்டா வச்சிருக்குது. நான் கூட அப்படித்தான் வச்சேன், அதை சொல்லு முதல்லன்றீங்களா? ஆக பிரியமான பிள்ளைகளா, குட்டில போய் இயேசுநாதரை தேடக்கூடாது. இந்த 2 குழந்தைங்க பேசிக்குது, இங்க பாரு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, எங்க அம்மா வாங்கி கொடுத்தாரு, நல்லா இருக்கா, அது ஸ்கூல் பிள்ளைங்க. அவங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட காட்ட, அக்கா நாங்க 2 பேரும் போத்தீஸ்ல போய் வாங்கணும், இதான் லேட்டஸ்ட் ஃபேஷனாக்கா, நல்லா இருக்கா, இந்த பார்டர் நல்லா இருக்கா, இந்த ஜிமிக்கி குமிக்கி இப்படியெல்லாம். துணி உனக்காக போடுற, நம்முடைய உடம்ப மறைக்கிறதுக்கு போடணும், அடுத்தவங்க பார்க்கணும்னா போடுற. இங்க நிறைய பேர் ட்ரெஸ் போடுறது, கோயிலுக்கு போறல நல்ல ட்ரெஸ் பட்டு போன, கல்யாண வீட்டுக்கு போறேன், அந்த பொம்பளை குழந்தைய கையில கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் விளம்பரம், அந்த பொம்பளை பொண்ணு அம்மா காரியம் விளம்பரம், இது எது அம்மா எது பொண்ணுன்னே தெரியாது, 2 அப்படியே போவோம். இதுல எதை கல்யாணம் பண்றதுன்னு தெரியாம நிறைய பையனுங்க பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க, எது அம்மா எது பொண்ணு தெரியாது, எல்லாமே விளம்பரம். இன்னைக்கு ரொம்ப விளம்பரம், பயங்கர விளம்பரம். அந்த பொம்பளை பொண்ணை கேக்குது, ஏமா என்ன கூட்டு போறாரு, அப்ப தாண்டி 4 பேர் பார்த்து உன்னை கேட்பான்ல. இதுவும் மானங்கட்ட பொண்ணு கூடயே போகுது அவங்க அம்மா கூட. இது காலேஜில் படிக்க வச்சாலும் கன்றாவி, அதுவும் கூட போகுது, வர முடியாது மம்மின்னு சொல்லுதா, அது ஒரு அம்மி. ஆக பிரியமான பிள்ளைகளை, விளம்பரம். எல்லாரும் கிறிஸ்துமஸ் ட்ரெஸ்ஸே ஒரு விளம்பரம் தான். இது என்கிட்ட இருக்கு, இது நல்லதா கொடு, பார்க்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. அடி பாவி, உன் ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கா பூசிக்க வரான், நீயா உன்னை யார் அப்படி நினைச்சுக்க சொன்னது? இந்த கிறிஸ்தவங்களை கொஞ்சம் திருந்துங்க. ட்ரெஸ் பண்றது நமக்காக, அடுத்தவங்களுக்காக. இதுல வேற பாட்டு, எல்லாம் உமக்காக பட்டு போடவை ஜிமிக்கி குமிக்கி உமக்காக, எல்லாம் உமக்காக. சொல்ல என் பர்ஸு, என் நெக்லஸ்,
என் பணம் எல்லாம் உமக்காக ஒருத்தனாவது பாடுறானா? இல்ல. எந்த சிந்தனை சொல் அனைத்தும் திருட்டுதானா? உன் திருட்டுதானா? போய் பேசுறது, நடிக்கிறது, இது மட்டும் தான் ஆண்டவருக்கு. எந்த சிந்தனை சொல் அனைத்தும் இப்பவா எந்த உடல் போரு எதுக்கு? நீ செத்தான்னா இருந்தான்னா எந்த உடல் பொருள் ஆவி முற்றும் முந்தன் அதிமிக மகிமைக்க எடு. பேங்க்ல இருந்து எடுக்க முடியாது, மணிக்கணக்கா நின்னால முடியாது. இந்த ரெண்டு குழந்தைங்களை விளையாடுகிறது. ஒரு குழந்தை ஏழை குழந்தை, இன்னொரு குழந்தை வசதியான குழந்தை. ஏழை பிள்ளை கிட்ட அந்த துணி கிடையாது. குடில போயிட்டு இயேசுநாதர் அந்த குழந்தைக்கு மேல இருந்த துணியை பிடிச்சு பிடிச்சு பாக்குது. யாரு? ஏழை பிள்ளை. பக்கத்துல இருக்கிற அந்த வசதி படைச்ச பிள்ளை என் துணியை பாருடி, என் துணியை பாருடி, ரெண்டும் விளையாடுது. அதுல அவங்க அம்மா தூரத்துல இருந்து பாக்குது. யாரு? பட்டு புடவைக்காரி. 15,000 ரூபாயில வாங்கியிருக்கிறா. காடை உஸ்கு பண்ணி வாங்கியிருக்கிறா. ஸ்வைப் பண்ணியா? ஐயோ நான் வேற மாதிரி சொல்லிட்டேன். ஸ்வைப் 5,000 ரூபாயில அது வாங்கியிருக்குது. இந்த குழந்தைக்கு ஒரு 2,000 ரூபாய் ட்ரெஸ், இன்னொன்னு அந்த அழுக்கு ட்ரெஸ். இது ரெண்டு பேசிக்குது. இந்த பொம்பளை வேகமா ஒடியாந்து அந்த வசதி படைச்ச குழந்தைய பிடிச்சி இழுத்து தருத்துறான். போய் அதை பிச்சைக்காரா அறிவு இருக்கு அவனுக்கு. உன் துணி என்ன துணி என்ன இதை வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு கிடக்கு. யாரு? அந்த குழந்தை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுச்சு. சரிம்மா, ஏசப்பாவை கும்பிட்டு வந்துட்டுமா? வா நானும் வரேன் அப்படி சொல்லி அந்த பிச்சைக்கார குழந்தைய, ஏழை குழந்தைய தள்ளி விட்டுட்டு இது போய் முத்தம் கொடுத்துட்டு வருது. வரும்போது அந்த குழந்தை அழகா கேட்குது. என்னன்னு? அம்மா இப்ப நக்கிட்டு வந்தியே, இப்போ ஒரு பொம்மையை நக்கிட்டு வரல? ஒரு பொம்மை களிமண்ணில் செஞ்சு வச்ச அந்த இயேசு பொம்மையை நக்கிட்டு வந்தியே ஏன்? ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது. அது ஏசு இருக்கிறாரு. பைத்தியக்காரி மம்மி. களிமண்ணில் பொம்மையில இயேசுவை பார்க்கறன்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நீ பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறிய, நீ அவரை வணங்கினா என்ன வணங்கலன்னா என்ன? கை தட்டணும். நல்ல மனுஷியா இருந்தா. எல்லாம் பாதியில் தூக்கம் பிடிச்சாதான் எவனோ ஒரு நல்ல மனுஷன் அந்த சைட்ல இருந்து கை தட்டிட்டான். அதனால எல்லாம் காப்பி வச்சு தட்டின்னு கிடக்குது. நான் கூட அந்த காலத்தில் இங்கிலீஷ் தெரியாது எனக்கு. இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டு போவாங்க. பக்கத்தில் இருக்கிற சிரிச்சா நானும் சிரிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்றானோ அதே ஆக்ஷன். ஏன்னா எவனும் சொல்லிடக்கூடாது இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்க இப்ப பண்ணீங்க. ஆக பிரியமான பிள்ளைகளை, அந்த மாதிரி மண்ணில் இருக்கிற இயேசுவை பார்க்கிறோம், பொம்மையில் இருக்கிற இயேசுவை பார்க்கிறோம். என்ன மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளேயே இயேசுவை பார்க்க முடியல. பார்க்கணும் அப்படின்றார் இயேசப்பா. அதனால தான் மனிதனாக வந்தான். அதனால மனுஷனா வந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பு மனித படைப்புப்பா. கைத்தட்டிக்க. உலகத்திலேயே சிறந்தவன் மனிதனையா. அந்த படைப்பை ஆண்டவன் எடுத்துக்கிட்டான் பாரு. பிரியமான பிள்ளைகளா, நீங்க இவ்வளவு பேசுறீங்களா ஃபாதர், நீங்க என்ன பண்ணீங்க கிறிஸ்துமஸ்க்கு நீங்க கேக்குறீங்களா? நான் ஆவடி அந்தோனியார் கோயிலுக்கு போனேன். அமைதியா நீ பிரசங்கம் வச்சுக்கிற. அங்க ஒரு ஆள் இருந்து அவங்களெல்லாம் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் பேசும்போது அங்க யாரும் பேசக்கூடாது. பெரிய சபை ஒரு ஆளர் பேச வந்துட்டார். ஆக எங்க பேச விட்ட பத்தியா மறந்துட்டேன் பாரு. ஆவடி அந்தோனியார் கோயில் அங்க நான் பிரசங்கம் வச்சு பூசெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மக்கள் கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டு இருக்கிறப்போ அங்கேயோடு நான் போனேன். என்னுடைய டிரைவர் வந்திருக்கார், வேணும்னா கேளுங்க. 2 பை நிறைய புடவை. பிச்சைக்காரிங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வெளியே வர விடாம வெளியே உட்கார்ந்துக்குதுங்க. ஒரு 10-15 பிச்சைக்காரி. ஒரு 2 பிச்சைக்காரி என்கிட்ட வந்து காசு கேட்டு, ஐயா. உடனே இன்னொரு பிச்சைக்காரி சொல்லி, ஐயா கிட்ட காசு கேட்க கூடாது, நம்ம தாண்டி ஐயாவுக்கு கொடுக்கணும். பிச்சைக்காரிக்கிட்டே காசு வாங்குற ஒரு சாமியார் நான் தான். அத பிச்சைக்காரி அழகா சொல்லுது. ஆவடி அந்தோனியார் கோயிலுக்கு போங்களேன், என் ரசிகர் மன்றமே இருக்கு. பிச்சைக்காரிங்க, ஆல் பிச்சைக்காரிஸ் வெளியே உட்கார்ந்து இருக்க எல்லாரும். இந்த அங்கியோடு போனா ஐயோ என் ராசாரு கட்டுப்பிடி. இத
பூசையிலேருந்து வர்றாங்க பாரு, மக்கள் எல்லாரும் ஐயோ இப்பதான் கிறிஸ்துமஸ் பூசை முடிச்சுது, இந்த சாமியாரை பிச்சைக்காரங்கெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு கிடக்குது, அப்படி அங்கேயே பிடிச்சி இழுக்குது, ஒன்று கையை பிடிச்சி இழுக்குது, ஒன்று தொப்பியை பிடிச்சி இழுக்குது, என்னடி நடக்குது இது? பிச்சைக்கார சாமியாரா இருந்தாலும் என் காது குளிர நான் கேட்டேன். எல்லாத்துக்கும் போடுவேன், ராஜா நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்பேன். அந்த பிச்சைக்காரன் சிரிப்பிலே என் இயேசுவின் பிறப்பை பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். ஏங்க உங்களை விட நான் நிம்மதியா தூங்குனேங்க அன்னைக்கு இரவு. அத்தனை பிச்சைக்காரிகளும் என் தாய் போல தெரிந்தார்கள். எல்லாமே பெண்கள், எல்லாமே பெண்கள், எல்லாம் எனக்கு எனக்கு பிச்சை போடுறதுக்குன்னா பாரு. அன்னைக்கு கலெக்ஷன் எனக்கு 650 ரூபா. அவங்க கலெக்ஷன் பண்ணது என்கிட்ட கொடுத்தாங்க. அதை தான் சொல்றேன். கை தட்டிக்க, கை தட்டிக்க. ஐயோ ஐயோ, God will do wonders. இருக்கப்பட்டவன் தேவையில்ல. I am against the rich people. இன்னைக்கும் பணம் படைத்தவனுக்கு எதிரி யாருன்னா இந்த எம்ஐ ராஜ். ஒரு பணக்காரனை என் பிரேயர் ஹவுஸ்க்குள்ள நுழைய முடியாது. இல்லாதவன், ஏழை, விதவை, ஒன்னும் இல்லாதது, புத்தி தெரியாது, புத்தி சுவாதீனம் இல்லாது, பேய் பிடிச்சது, நோய் பிடிச்சது, இதுதான் உள்ள வரணும். இதுதான் உள்ள வரும். ஏன்னா நம்ம பிரசங்கத்தை அவன் சகிக்க முடியாது. இவங்க தான் கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு ஜெப ஆலயத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு. வரலாம், யாரு வேணாம். அங்கதான் கடவுள் இருக்கிறார். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அந்த கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் உன்னாலே. பிற நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் குளிப்பதிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்துமே இருப்பதுதான் தெய்வம். பிரியமானவர்களா, நம்ப மாட்டீங்க. இயேசுநாதருடைய பிறப்பை அணு அணுவா அனுபவிக்கணும். இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஃபாதர், உங்க ஹாஸ்பிட்டல் சார்ஜ் எவ்வளவு ஆச்சு? என்ன பார்த்து. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு எவ்வளவு வந்துச்சு? தெரியலடா, மாச கடைசியில தாண்டா வரும். பில்லு வந்தா சொல்லுங்க, இந்தாங்க 20,000 ரூபாய் அப்படின்னு என் கையில கொடுத்தான். அதுல 15,000 ரூபாய இன்னொரு ஏழைக்கு கொடுத்து விட்டு, வீடு கட்ட முடியல அப்படின்ற ஒரு ஏழை சகோதரனுக்கு, இந்தடா கட்டிக்கடா, போடா, இந்தடா கட்டிக்கடா, என்னை விட நீ ஏழடா, இந்த 15,000 கொடுத்துட்டு 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு 4,000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், வந்தேன்னா கொடுக்க மாட்டேன், என்ன அங்க வச்சுட்டு வந்துட்டேன். பிரியா உஷாரான சாமியார்றான்றியா? அதான். ஆக பிரியமான பிள்ளைகளை, எதை நீ பெருசா நினைக்கிற? என் ரூம்ல அந்த 5 ரூபா 10 ரூபாலாம் இருக்கும். அது மேல நான் நடந்து அந்த கபோர்டை திறக்க போவேன். பிரதர்ஸ் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏ ஃபாதர், என்ன ஃபாதர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அந்த பணத்துக்கு மேல நடக்கிறீங்க. ஏய், பணம் எனக்கு கீழே, பணம் எனக்கு கீழே. உன் காலுக்கு கீழே பணம் இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவெல்லாம் தூக்கி தலைமால வச்சானோ அவனுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை. எவெல்லாம் காலில் போட்டு மிதிச்சானோ அவன் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதாங்க இயேசு பிறப்பு. இதைத்தான் சொல்றார் இயேசு. எல்லாத்தையும் விட என் ஏழை பிள்ளைகள், இல்லாதவர்கள், இவங்க தாயா இயேசுக்கள். பிரைஸ் தி லார்ட். இவங்க மத்தியில தாயா நான் பிறந்தேன். இவங்கள மனுஷனா மதியா, அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை பார். அதான் கிறிஸ்துமஸ். வேற எல்லாம் கிடையாது. இது கதை அல்ல, கட்டுரை அல்ல. இயேசுநாதர் பிறந்தது மாட்டுக்கொட்டா. எதுக்கு பிறக்கணும்? ஏன் பிறக்கணும்? ஏன் அவ்வளவு தரித்திரமா பிறக்கணும்? அவ்வளவு ஏழையா ஏன் பிறக்கணும்? நினைச்சிருந்தா எப்படி வேணா பிறந்திருக்கலாமே. ஏழைகள், ஏழைகளில் வாழும் தெருக்களில் இயேசு நடந்து சென்றார். பிரைஸ் தி லார்ட். அதாங்க இடையர்கள். யார் இடையர்கள்? யாரு? நான் இன்னைக்கு ஒரு தொப்பி போட்டு வந்தேன். எல்லா ஃபாதர்ஸும் என்ன பார்த்து கவ் பாய் அப்படின்னாங்க. கவ் பாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிற பையன். பையன் அதை கரெக்டா சொல்லு. நீ வேற என் வயசை குறை. கவ் பாய் அப்படின்னா என்ன? அயல் நாட்டுல குதிரைக்கு மேல
இந்த மாடு மேய்க்கிறவன் குதிரைக்கு மேல உட்காந்து ஒரு தொப்பி போட்டுன்னு போவான். நான் பூசை முடிஞ்சு போட்டு வருவோம் பாரு. அதை வச்சுட்டு அவன் ஆடு மேய்ப்பான், மாடு மேய்ப்பான். நீ என்ன சொன்னாலும் கவலை இல்லை, என் வழி தனி வழி. Praise the Lord. Hallelujah. நம்ம தனியா இருக்கணும் ஐயா. கூட்டத்தோடு கூட்டமா இருந்து செத்தியனா வாழ்வு தரித்திரமா இருந்தது. இயேசுவுக்கு வாழ்வு தரித்திரம், மாட்டுக்கொட்டா, ஒரு ஏழை, பிறப்பு தரித்திரம், அசிங்கம், நாத்தம். ஆனால் அவர் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கணும். அங்கங்க அந்த இயேசுவை பிறக்க செய்யுங்கள். உங்க வார்த்தையில இயேசு பிறக்கணும், உங்க கண்ணில் இயேசு பிறக்கணும், உங்க நடையில இயேசு பிறக்கணும். இப்படியே சொங்கி மாதிரி நடந்தா இயேசு பிறக்க மாட்டார். கொஞ்சம் வேகமா நட, இயேசு பிறப்பார். கொஞ்சம் நல்லா பார்த்து சிரி, மற்றவங்களை பார்த்து, அதுல இயேசு பிறப்பார். ஆக பெரியவங்கள அப்படி இயேசுவை பிறக்க செய்யுங்கள். இது வரலாறு. இயேசுவை வெறும் வரலாறுல மட்டும் வேணாம், வாழ்க்கையில இயேசு பிறந்தாரா? இல்லையே. குடியில இயேசு இருக்காரு, குடும்பத்தில் இருக்காரா? இல்லையே. வரலாற்றில் இருக்காரு, வாழ்க்கையில் இருக்காரா? இல்லையே. இப்ப இயேசுநாதருக்கு ஒரு தாலாட்டு பாடி இந்த அருமையான வழிபாட்டை முடித்து நம்ம ஆராதனைக்குள்ள செல்வோம். என்ன கன்னி என்ற செல்வமே, எல்லாரும் இப்போ கையை நல்லா நல்லா அப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஆறாரோ சொல்லும் போது நல்லா ஆட்டணும். ஆட்டி பக்கத்து வீட்டுல தூக்கி போட்டுறத குழந்தைய, உன் கையில இயேசு குழந்தை இருக்கிற மாதிரி நீ பாடி அந்த தாலாட்டணும். பாடுவீங்களா? கன்னி என்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கன்னி என்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, என்ன மேவும் வண்ணமே, என்னை தேடி வந்ததே. ரெடி? ஆரீரோ கையாட்ட, ஆரீரோ ஆராரோ ஆரார். எதுவுமே தாலாட்டு பாடு. நீ எல்லாம் தாலாட்டு பாடி நிறைய குழந்தை செத்து இருக்குது. நீ கையை ஆட்டுற விதமே சரி. ஒரு குழந்தைய எப்படி பத்திரமா பிடிப்ப? நான் அழகா பிடிச்சிருக்கிறேன்ல, கையை பிடி, இப்படி இந்த பல்லம் இருக்கணும். இப்படி பிடிச்சா புள்ள விழுந்துடும், தலை நிக்காது. பச்சை குழந்தைய பிடிக்க தெரிதா உனக்கு? இந்த கை இருந்தா என்ன, போனா என்ன? எல்லாம் கரெக்டா வச்சுக்க. இந்த கையில அந்த தலை தாங்கணும், இந்த கையில உடம்பு தாங்கணும். ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. மீண்டுமாய் தும் தக் தக் தும் தக் தக் தும் தக் தக் ஆரி. நல்லா சிரிச்சுக்கிட்டே ஆட்டம். புள்ளைய விச வச்சு கொண்ட மாதிரி பாடுறீங்க. அந்த புள்ள அப்படியே தாளாட்டும் போது சிரிச்சுக்கிட்டு, என் குழந்தை அப்படியே ஆடுது பாரு அப்படின்னு. ஏன் பக்கத்து வீட்டு குழந்தைய திருட்டுத்தனமா கொண்டு வந்து ஆளாட்டுற? உன் குழந்தை எப்படி தாளாட்டு அது வராது. அத்தா உங்களுக்கு எல்லாம் வரவே வராது. எனக்கு வருது ஒரு ஆம்பளை. நான் எப்படி கையை ஒரு ஆழமா வச்சு அதுல குழந்தையினுடைய தலை பதியணும். பிறந்த குழந்தைக்கு தலை நிக்காது. இதெல்லாம் நான் சொல்லி தரணும். இங்கும் நிறைந்த இறைவனை நங்கை உதரம் ஒடுங்கினாய், ஞானம் காக்கும் நாதன் நீ, சீல கரத்தில் அடங்கினாய், தாயும் பிள்ளை அல்லவோ, சேயாய் மாறும் ஆரிரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆரா. சூப்பரா ஆட்டினீங்க. ஏசப்பாக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஆட்டாத கைகளுக்கெல்லாம் என்ன ஆடுமோ எனக்கு தெரியாது. இது வெக்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. தேவையில்லாதக்கெல்லாம் நீட்டிய கைய, சார் காசு இருக்கா சார்? இல்லை சார், அடுத்த நாள் பேங்க் லீவ் சார், வாங்க சார், சார் இருக்கா சார்? உன்னை அப்படியே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படத்தை பிடிச்சி அனுப்புனா பிச்சைக்காரனை விட கேவலமா இருக்கும். அங்கெல்லாம் நீட்டிய இங்க கோயிலில் வந்து பண்றதுக்கு என்ன?
இங்கத்தாயா உண்மையான பிச்சை கிடைக்கும். அங்கெல்லாம் நீ வச்சிருக்கிற காசு தான் கிடைக்கும். இங்க உங்ககிட்ட இல்லாததெல்லாம் கிடைக்கும் ஐயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் வல்ல தேவன் வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய் ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ அன்னை துறையை நாடினாய் இன்ப வாழ்வின் மையம் நீ துன்ப வாழ்வை தேர்ந்ததேன் ஆரீரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ கண்ணீந்த செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே கண்ணே மணிய அமுதமே என் பொன்னே தேனே இன்பமே என்னமேவும் வண்ணமே என்னை தேடி வந்தது. கடைசியா ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ கண்ணீந்த செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. அனைவரும் எழுந்தால் படியிடுவோம். வல்லமையான அபிஷேகத்தின் ஆண்டவன மத்தியில எழுந்து வருகிற நேரம். ஆகவே வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதை சொல்லுவதுதான் கிறிஸ்துமஸ், என்பதை சொல்லுவதுதான் நற்கருணை. From Eucharist there is a crib. From crib there is a Eucharist. குடிலில் இருக்கும் இயேசுதான் நற்கருணை, நற்கருணைதான் குடியில் இருக்கும் இயேசு என்ற உணர்வோடு கரங்களை தட்டுவோமா? இயேசுவே 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 எல்லாம் உற்சாகமாய். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பாடி அவரை பாருங்க. அதிசயம், அற்புதம், ஆனந்தம், அபிஷேகம் நடக்கிற முக்கியமான நேரம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் நல்ல கைகள் அதிசயவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நல்ல உற்சாகமாய். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கடலை இரண்டாக பிரித்துட்டார் அதிசயம். செங்கடலை
பார்த்து ஜெபிக்கலாம். எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர். ஒரு ஏழை மனிதனாக பிறந்து நமத்திலே குடிகொண்டிருக்கிறார். ஆசீர்வாதமாய் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் பாவியான என்னையோ உயர்த்தினார். அதிசயம் வல்லமையான இயேசு ராஜா நமத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கு மனிதராகி நமத்திலே குடிகொண்டிருக்கிறார். ஒரு நற்கருணையார், இறை வார்த்தையார், இறை குழந்தையார் இயேசு நமத்திலே குடிகொண்டிருக்கிறார். நல்ல தைரியத்தோடு அவர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனை இருக்காது. அவர் இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் வராது. அவர் இருக்கிற வரைக்கும் எந்த நஷ்டமும் அணுகாது. நீ கஷ்டப்படுவாய், சிரிப்பாய், ஆனால் தோல்வி உன்னை அணுகாது. ஆண்டவரோடு செவி. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஆராதனை. நல்ல உற்சாகமாய் அதிசயங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிற தேவன் நமத்திலே இருக்கிறார். எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு தேவனுடைய வல்லமையின் தேவ ஆவி இந்த கூடாரம் முழுவதுமாய் இறங்கி பாய்வாராக. தேவ வல்லமை இங்கிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலுமாய் நடமாடுவராக. நல்ல வேகமாட்டீங்க. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிற நேரம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நடைபெறுகிற நேரம், அந்த உடல் உறுப்புகள், எலும்புகள், எலும்பு மாச்சைகள், நரம்புகள், நரம்பு திசுக்கள் ஒவ்வொன்றிலும் வல்லமை இறங்கி வருகிற நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அந்த உடல் முழுவதுமாக அசைச்சு அசைச்சு ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்ல கரங்களை தட்டிய வண்ணமாய் தேவனை நோக்கி அதிசயங்கள் அற்புதம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாருமாய் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே. எல்லாரும் எல்லாம் உற்சாகம். இந்த அடி வயத்திலிருந்து அந்த சத்தம் இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் இயேசுவை பார்த்து கூப்பிடணும். இயேசுவே, உன்னை நோக்கி எழுப்புகிற கூக்குரல் உம்மிடம் வருவதாக. எல்லா மக்களையும் பேறு பண்ணவரே, ஆயரில்லா ஆடுகள் போல என் மக்கள் வந்திருக்கிறார். ஏராளமான வேதனைகளோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எவ்வளவோ கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். பலரிடம் ஏமாந்து போய் என் மக்கள் வந்திருக்கிறார்கள். நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறார்கள். ஏமாற்றம் அடைந்த பிள்ளைகளாய் வந்திருக்கிறார்கள். நோயாளிகளாய் வந்திருக்கிறார்கள். பல கட்டுகளோடு வந்திருக்கிறார்கள். உங்க தேவ வல்லமை இந்த இடத்திலே உயிருள்ள நெருப்பாய் இறங்கி பாய்வதாக ஆண்டவரே. அவர்கள் உச்ச தலையிலே தேவ நெருப்பு இறங்கி அக்கினி மயமாய் இந்த மலை முழுவதுமாய் இயேசுவே என்று விளங்குவதாக. தேவனுடைய பரிசுத்த வல்லமை இந்த இடத்தை சுற்றிக் கொள்வதாக. ஜெபி மகளே, உனக்காக தான் நான் மனுஷனா வந்திருக்கிறேன். உன்னை எவனும் மனிதனா ஏத்துக்கலையே, மதிக்கலையே. உன்னை கண்ணீரை துடைக்க ஆள் இல்லை. உன்னுடைய கவலையை வாங்கிக் கொள்ள எந்த மனிதனும் இல்லையே. உன்னுடைய வெறுப்புகளை வாங்கிக் கொள்ள யாரும் இல்லை. உன் பாரங்களை சுமக்க யாரும் இல்லையே. உன்னுடைய கவலையை எடுத்துக்கொள்ள யாரும் இல்லை. நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இரவுதான் கிறிஸ்துமஸ். இதோ நான் இருக்கிறேன். நான் உங்கள் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறேன். எது வேணுமானாலும் கேளு மகளே. உன்னுடைய கணவருக்காக செவி. அவருக்கு என்ன வேணும் நீ நினைக்கிறியோ அதையெல்லாம் கேள். அந்த குடிகார கணவன் திருந்துவதற்காக ஐயா வருகிற 2017 அற்புதத்தின் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்காதா? இந்த 2016ஆம் ஆண்டில் நான் மிகவும் மிகவும் வேதனைப்பட்டிருக்கேன். ஏராளமான பிரச்சனைகள் ஆண்டவரே, ஒன்றா இரண்டா ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பெற்ற பிள்ளைகளால் பிரச்சனை, அக்கம் பக்கத்தாரால் பிரச்சனை, உடன் பிறந்த என் சகோதரர்கள் சகோதரிகளால் பிரச்சனை, என் மாமியாரால் பிரச்சனை. என்ன ஆண்டவரே, நானும் ஒரு மனுஷன் தானே ஆண்டவரே. எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த தனிமை ஆண்டவரே? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் குடும்பத்துல மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை? என்னையே தனிமையாக்கிறீங்க. ஏன் மாங்கல்யம் பறிவாய் விட்டதே? நான் தனிமையாக இருக்கிறேன். என் கூட பேசுவதற்கு கூட ஒரு ஆள் இல்லை. நானே வளர்ச்சி நானே சாப்பிடுறேன். திரும்பினால் ஏசுகிறார்கள், பார்த்தால் திட்டுகிறார்கள். என் அவமானத்தை சொல்லி மாற முடியவில்லை. இறங்கி வாரும் தகப்பனே, எங்களோடு குடிகொள்கிறேன் என்று தேவ குழந்தையா எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற தகப்பனே, ஒருவரையும் பாருங்கள் ஆண்டவரே. அதுங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெறுவார்களா? குடும்ப பாரங்கள் குறையுமா? பண பற்றாக்குறை தீருமா? கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை கிடைக்குமா? ஒரு வீடு வாங்கவோ விற்கவோ முடியுமா? ஏராளமான பாருங்கள், ஏராளமான கவலைகள் ஆண்ட. உடம்பு வலிக்குது ஏசப்பா, தலையிலிருந்து கால் வரை வலிக்குது ஏசப்பா. தலைவலி, கண்வலி, மூக்கு வலி, தொண்டை வலி, டான்சல், தைராய்டு, இருதய வலி, மார்பக வலி, நெஞ்சு வலி, புற்றுநோய், அல்சர், கணையம், கேன்சர், வயிற்று வலி, வயிற்று போக்கு, யூட்ரஸ் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இடுப்பு வலி, கணுக்கால் வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, இடத்துல வலிக்குது ஏசப்பா. ஆறுதல் சொல்லக்கூட ஒருவரும் என்கிட்ட இல்லையே. ஏன் கஷ்டத்தை நானே தாங்கி அழுகிறேனே. உன் கண்களுக்கு தெரிகிறதா? உன் காதுகளுக்கு கேட்கிறதா?
நான் எழுப்புகிற கூக்குரல் உன் கண்களுக்கு வருகிறதா? என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. கையை பிடிச்சு நானோ காலால நடக்க வேணும், எப்போதும் நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. கையை பிடிச்சு நானோ காலால நடக்க வேணும், அருகே நான் வந்து கதையை சொல்ல வேணும். அருகே நான் அமர்ந்து கதையை சொல்ல வேணும், எப்போதும் நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. அருகே நான் வந்து கதையை சொல்ல வேணும், அருகே நான் வந்து கதையை சொல்ல வேணும், எப்போதும் நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. இயேசுவை சுமந்து கொண்டு தேவனால் அருட்பொழிவு செய்யப்பட்ட அருட்பணியாளர் தன் புனிதமான திருக்கரங்களிலே இயேசுவை சுமந்து வருகிற ஒரு புனிதமான காட்சி நடைபெறப் போகிறது. கடவுள் உன்னை விட்டு தூரவே இல்லை, உன் பக்கத்தில் இருக்கார். அதை சொல்லுவதுதான் கிறிஸ்துமஸ். உன் கூட இருக்காரு, உன்னுடைய பலவீனத்தில் இருக்காரு, உன் கண்ணீரில் இருக்காரு, உன் வேதனையில் இருக்காரு, உன் தனிமையில் இருக்கார். இதை இயேசுவை சுமந்து கொண்டு அருட்பணியால் நம் மத்தியிலே வர நாம் இயேசுவை வரவேற்க கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya 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 ஹalleluya. இயேசு நம் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். நற்கருணை நாதரே துணையாக வாருமே, 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 நற்கருணை நாதரே துணையாக வாரும். மாறாத பாசம்
வேளை மாறாத பாசம் வைத்தேன் வேளை துணையாக வாருமே துணையாக வாருமே மனம் திறந்து பேச மறுரூபம் ஆகிற துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே நினைக்கின்ற நிலையில் என்னோடு நடக்க நினைக்கின்ற நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே துணையாக வாருமே என்னெல்லாம் வரங்கள் என்னும் வழங்க துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே உடைந்த என் உள்ளம் உயிரோட்டம் பெறவே உடைந்த என் உள்ளம் உயிரோட்டம் பெறவே துணையாக வாருமே உன்னுடல் உன்னாலே உயிரோட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே வல்லமையான இயேசு நமக்கு துணையாக வருகிற அற்புதமான ஒரு காட்சி. யாரும் என் கூட இல்லையேன்னு நீ சொல்லிவிடக் கூடாது. உன் கண்ணீரை துடைக்க, உன் கவலையை மாற்ற, உன் வேதனையை மாற்ற, உன் வருத்தங்களை மாற்ற, உன்னுடைய நோய்களை மாற்ற யாருமே என் கூட இல்லையே ஆண்டவா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதற்காக தான் இயேசு உன் கூடவே வருகிறான், கூடவே வசிக்கிறான், உன் கூடவே வாழ்கிறான், உன்னோடு கூட அழுகிறான், உன்னோடு கூட சிரிக்கிறான், உன்னோடு கூட நடக்கிறான். அலைப்பாயும் நெஞ்சம் அது தேடும் தஞ்சம், அலைப்பாயும் நெஞ்சம் அது தேடும் தஞ்சம், துணையாக வாருமே துணையாக வாருமே. ஆத்மாவின் தாகம் அது உந்தன் பாதம், துணையாக வாருமே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே துணையாக வாருமே. கருணை நாதரே துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேரி வேளை, மாறாத பாசம் வைத்தேரி வேளை, துணையாக வாருமே துணையாக வாருமே. பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே துணையாக வாருமே. இயேசு நடந்து வருகிறார். பரிசுத்தமான அவருடைய பிரசன்னம் நம்மை கடந்து வருகிற ஒரு புனித நிகழ்வு. கண்ணுருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே, கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே, துணையாக வாருமே துணையாக வாருமே. கருணை கண்கொண்டு என் கதியே உன்னோடு துணையாக
நற்கருணை நாதரே துணையாக வாருவேன். நற்கருணை நாதரே துணையாக வாருவேன். நற்கருணை நாதரே துணையாக வாருவேன். மாறாத பாசம் வைத்தேன் வேளை, மாறாத பாசம் வைத்தேன் வேளை, துணையாக வாருமே துணையாக வாருமே. நம்பு பேச நறுரூபம் ஆகிவே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி நற்கருணை நாதரே துணையாக. அப்பா எங்கள் எல்லா பிள்ளைகளுக்குமாய் நீ துணையாக வாழுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில துணையா வாங்க, என் மனைவியோடு வாங்க, என் பிள்ளைகளோடு வாங்க, என் குடும்பத்தோடு வாங்க, என் கவலையோடு வாங்க, என் வேதனையோடு வாங்க ஆண்டவரே. எனக்கு துணையா வாங்க, எனக்கு துணையா வாங்க ஏசப்பா. என் குடும்பத்திற்கு துணையா வாங்க. என்னால எதுவும் முடியாது ஏசப்பா. நீங்க எனக்கு துணையா வேணும். என் வாழ்க்கை துணையா வேணும். என் குடும்பம் துணையா வேணும். என் குடும்பத்தில நீ இருக்கணும் ஆண்டவரா. நீங்க பிறக்கணும் ஆண்டவரா. உங்க பிரசன்னம் நிரம்பி இருக்கணும். இயேசுவே 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 கைகளை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. எல்லாருமா கரங்களை உயர்த்திய வண்ணமா கத்தி கதறி கண்ணீரோடு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க என்ன ஆசைப்பட்டு வந்திருக்கிறீங்களோ, தேவன் இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன செய்யணுமோ, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு எப்படி நடக்கணுமோ அதுக்காக சொல்லுங்க. உங்களை பல நலன்களால் நிரப்புகிறார், பல வரங்களால் நிரப்புகிறார், பல ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புகிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாவித நன்மைகளால் உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். எது நடந்தாலும் அப்பாவை போற்றறிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை போற்றறிப்பேன். ஏசப்பா போற்றியம், ஏசப்பா போற்றியம். ஆதிதை போல நடனமாடி அப்பாவை போற்றறிப்பேன். ஆதிதை போல நடனமாடி அப்பாவை போற்றறிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை போற்றறிப்பேன். ஏசப்பா போற்றினம், ஏசப்பா போற்றினம். அனைவரும் முழந்தால் படிடுவோம். வல்லமையான தேவன் இது போன்ற பல அதிசயங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில நிறைய செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஒன்னே ஒண்ணு, நீங்க பாத்துங்க மாதாமா, நீங்க பாத்துங்க ஏசப்பா அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லிட்டு போகணும். ஆண்டவர் அத்தனையும் பார்த்து ஆசீர்வதிப்பார். மாண்பெயர் என்ற பாடலை பாடி தகப்பனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மானத்தை தாய்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலாது.
வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே சொல்லணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. அடுத்த மாதம் வருகிற பொழுது சாட்சிகளாய் வருவீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி. வருகிற ஆண்டு 2017 எல்லா ஆசீர்வாதங்களையும் சகல பலங்களையும் சகல கனிகளையும் ஆற்றலையும் வரங்களையும் பெற்றுத் தருகிற ஆண்டாக அமைவதாக. இயேசுவே சொல்லுங்க மக்களே, எல்லாரும் இயேசுவே சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை, வேற குழந்தைகளை, உங்களுடைய மாமியார் மருமகள்களை, வேற குழந்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதோ தேவன் உங்களுடைய குடும்பங்களுடைய பிரச்சனைகளை, வேதனைகளை, கண்ணீரை, கவலையை எடுத்துக் கொள்வாராக. இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, பலத்தின் ஆண்டாக, அபிஷேகத்தின் ஆண்டாக, ஆற்றல் பெறுகிற ஆண்டாக, சகல தீமைகள் ஒழிந்து போகிற ஆண்டாக, வறுமை ஒழிந்து போகிற ஆண்டாக, வளமை சேர்க்கிற ஆண்டாக, நீடிய ஆயுளை தருகிற ஆண்டாக மாறுவதாக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி காத்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்மை ஆசீர்வதித்த தெய்வத்தை கரம் தட்டி மகிழ்ச்சிப்படுத்துவோம்.